தலை எப்படிப்பட்ட ஒரு கேரக்டர்? கடவுள் அவர் மாதிரி ஒரு மனுஷன் பிறக்க போகிறதும் இல்லை, இனிமேலுக்கு இருக்க போகிறதும் இல்லை. அவ்வளவு தங்கமானவர். சேரவனு போக மாட்டார், எங்கள் இடத்த இப்படி உட்காருவார். எனக்கு சேர எடுத்துக்கிட்டு ஓடுவார். நான் நல்லா தானே இருக்க மாட்டேன், நீ நல்லா தான்ப்பா இருக்க, ஆனால் சந்தோஷம் இருக்கு, உனக்கு சிரிப்பு இருக்காயா அப்படின்ட்டு அந்த உடனே எனக்கு சாப்பாடு கொடுப்பாரு. நல்ல மனுஷன், தங்கமான மனுஷன். சாப்பாடுலாம் கொடுப்பாரா? சாப்பாடுலாம் கொடுப்பாரு, வாண்டு கூப்பிடுவாரு, வாப்பத்தாண்டு கட்டி பிடிச்சி கூப்பிடுவாரு. சரியாக உட்காருவான். என் கூட ரொம்ப ரொம்ப நல்லா பேசுவார், ரொம்ப ஆதரித்து பேசுவார். அப்பத்தாண்டு பேரையும் கூட சொல்ல மாட்டேன், அவ்வளவு தங்கமான உரிமையாக கூப்பிடுவார். பிடிச்சி கட்டி பிடிச்சிக்கிறாரு. அப்போ பார்த்தாலும் சாட்டுக்கு போனால் பிடிச்சிக்கிறாரு, எங்கே வேணாலும் அம்பிட்டு பிடிச்சிக்கா போட்டு காமரை போடுவார். இந்த கிழவி எப்படி பேசுகிறாரு, 10 மணி வேறு இருக்குன்ட்டுவார், கணத்துக்குள்வார். நல்லா நல்லா சாட்டில் நல்லா பேசுவார். என் கூட மறக்க முடியாத சம்பவம் அது அவர் பண்ணது. எங்க குடும்பம் வந்து 3 நாள் காத்துருக்கு. இந்த ஹைதராபாத்துக்குள்ள ஒரு கூட வர முடியாது. 10 மேனேஜர் கெஞ்சினையும் கதனே மாட்டேன் விட மாட்டேன்ட்டாங்க. அப்புறம் அவருக்கு எனக்கு ஒரு நல்ல சாட்டு, கட்டி பிடிச்சி சாட்டு. எனக்கு இதெல்லாம் இருக்கட்டுமாண்ணே, எனக்கு ஒரு உதவி செய்யணும் முடியும். அதுல சாட்லேயே பேசுறேன் 10 நாள். ஆமா, சாட்லேயே கேட்குறேன். என்ன பத்தாண்டா, எங்கள் ஃபேமிலி வந்து 3 நாள் ஆச்சு கிடக்கு, விட மாட்டேன்றாண்டி. எத்தனை ஒரு 6 பேர் வந்திருக்காண்டி. உடனே ஃபோன் பண்ணிட்டார். 4 மணிக்கு பாட்டு வீட்டு ஆளுகள் வர சொல்லிட்டார். தலை வந்து எடுத்து போட்டோ எடுக்க இந்த 10 மணி சரி புட்டுங்க தின்னுறாங்க. எங்களை கேட்காம எங்களை கேட்ட எங்களுக்கு மதிப்பு இல்லாமல் நீ ஏன் அவரை சொன்னேன்ட்டு அப்புறம் எடுத்து அவருக்கு போட்டாங்க. அப்படியா? யாருமே போட்டோ எடுக்கல. தளபதி கூட வந்து மெர்சல் படத்துல நடிச்சிருக்கீங்க இல்லையா, எப்படி இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? எப்படி உங்களுக்கு மெர்சல் படம் அமைஞ்சது? மெர்சல் படம் கூப்பிட்டு போனாங்க, நல்லா பண்ணினேன். அவர் சொன்னதெல்லாம் பண்ணினேன். ஒரு டேக் விட மாட்டேன், டேக்கே எந்த டேக் விட மாட்டேன். டேக்ல அடிச்சிருவேன். என்ன சொன்னாரு தளபதி? என்ன சொன்னாரு? அவரு நல்லா பேசுவாரு, வைப்பாரு, அந்த டயத்துல பேசுவாரு. மக்களுடைய நல்லா நெருங்குறாரு. கொஞ்சம் அறிவிருப்பா இல்லாம மற்ற ஒருத்தர் அறிவிப்பா அப்படின்னு பார்த்துட்டு போவாங்க, இவருக்கு அது கிடையாது. இல்ல சூப்பர். உத்தாள கல்வி வரவிட போய் கத்தாளங்களுக்கு ஒத்தோடு உச்சாண்டுவேன். அதுல ஒரு டைலாக் ஞாபகம் இதெல்லாம் நானா சொன்னது. மந்திர பொண்ணக காவக்காரன் கோவக்காரன் வேட்டைக்காரன் எங்க வீட்டு மாப்பிள்ள குடியாரே. உங்களுக்கு மெர்சல் படம் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு தெரிஞ்சதா தளபதி படத்துக்கு தான் நம்ம வந்துட்டு நடிக்க தெரிஞ்சதா? சொன்னாங்களா? தெரிஞ்சு அதெல்லாம் அவங்க சொன்னா. விஜய் படம் தான் கூட்டு போனாங்க. சூப்பர். ஃபர்ஸ்ட் ஷாட் ஞாபகம் இருக்கா? எப்படி இருந்தாரு அவர்? என்ன வந்து உங்ககிட்ட பேசினாரு? ஃபர்ஸ்ட் ஷாட் இந்த ஒரு இடத்துக்கு எங்கேயே போவாங்க எல்லாருமே, சண்டையை பார்க்கணும். சண்டை வரும், அவர் காப்பி வாங்கி கொடுத்து ஒரு டீ வாங்கி கொடுத்து அவனை கூட்டு காட்டிடுவாங்க. அவரை சண்டையை பார்த்து கொள்ள நாள் ஆச்சு, வாங்கிட்டு சண்டையை பார்த்து சண்டைக்கு போகணும் அப்படின்னு உட்காருவேன். முதல் ஸ்டார்டிங் அது. அப்புறம் 2வது எங்களுக்கு பிள்ளை வந்தா எங்க வீடுதான் நல்லா இருக்கு, உங்களுக்கு பிள்ளை வந்தா அந்த ஊரே நல்லா இருக்கு அப்படின்ட்டு